புதிய பாம்பன் பாலத்தை பிரதமர் மோடி நாளை திறந்து வைக்கவிருக்கும் நிலையில் அதற்காக பிரத்யேக மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாலவெற்றிவேல், பிரதமரின் வருகை, செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், அப்புறம் இந்த புதிய பாம்பன் பாலம், அதனுடைய சிறப்புகள், இது குறித்தெல்லாம் தொடர்ந்து செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். பிரத்யேகமான மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக அறிகிறோம். என்ன சிறப்பு? நாளை நிகழ்ச்சி நிரல் என்ன? திலகவதி, பிரதமர் நரேந்திர மோடி புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கும் இடத்தில்தான் நம்ம இருக்கிறோம். எனக்கு பின்னாடி காட்சியளிக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை பாலத்தின் மீது அமைக்கப்பட்டு வரும் இந்த பிரத்யேக மேடையில்தான் நாளை பிற்பகல் 12 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி ரிமோட் மூலமாக நமக்கு எதிரே காட்சியளித்து கொண்டிருக்கின்ற அந்த பிரம்மாண்ட பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறார். பிரதமரோடு தமிழக ஆளுநர் மற்றும் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் இந்த மேடையில் இடம்பெற உள்ளனர். பிரதமர் மண்டபத்தில் இருந்து சாலை மார்க்கமாக இந்த தேசிய நெடுஞ்சாலை பாலத்திற்கு வந்த பின்னர் இந்த மேடை ஏறுவார். 12 மணியளவில் ரிமோட் மூலமாக பாலத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்த பிறகு மண்டபத்தில் இருந்து பாம்பன் நோக்கி ஒரு ரயில் செல்லும். அந்த ரயிலில் ரயில்வே ஊழியர்கள், பள்ளி மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் என 1500 பேர் இடம்பெற உள்ளனர். அந்த ரயில் சரியாக 2.5 நிமிஷத்தில் இந்த ஒட்டுமொத்த பாலத்தையும் கிராஸ் பண்ணி சென்ற பிறகு இந்திய கடலோர காவல் படையினருடைய ரோந்து கப்பல் அணிவகுப்பிற்காக இந்த புதிய பாம்பன் பாலத்தின் வழியே வரும். 2 நிமிடத்திற்குள் இந்த புதிய பாம்பன் பாலத்தின் செங்குத்து தூக்கு பாலம் 17 மீட்டர் அளவிற்கு உயர்ந்த பின்னர் பாக்சலசிந்தியில் இருந்து மன்னார் வளைகுடா நோக்கி இந்திய கடலோர காவல் படையினருடைய அந்த கப்பல் ரோந்து பணியில் ஈடுபடும். இதற்கு முன்னால் இந்த பழைய பாம்பன் பாலத்தினுடைய அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமார் காண்பித்து கொண்டிருக்கிறார். பழைய பாம்பன் பாலத்தில் 8 பேர் உதவியோடு கப்பிகள் மூலமாக அந்த பாலத்தை உயர்த்துவதற்கு 25 நிமிடங்கள் வரை ஆகும் நிலையில் புதிய பாம்பன் பாலத்திலேயோ 2 இண்டக்ஷன் மோட்டார் 2 நிமிடத்திலேயே தூக்கிவிடும். இதன் மூலமாக இந்திய கடலோர காவல் படையினருடைய ரோந்து பணியின் வேகமும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. ஏதாவது ஒரு முக்கியமான ஆபரேஷன் ஈடுபடும் போது இந்த பாம்பன் பாலத்தை பயன்படுத்த முடியாத நிலை இருந்தது. அப்படி பயன்படுத்தினாலும் தாமதமாகத்தான் கடந்து செல்ல முடியும். ஆனால் இப்போது புதிய பாம்பன் பாலம் திறக்கப்பட்டதன் மூலம் ரயில் போக்குவரத்து மட்டும் இலகுவாகாது, இந்திய கடலோர காவல் படையினருடைய ரோந்து பணிகளும் இலகுவாகும் என கூறப்படுகிறது. இதன் மூலமாக சிறப்பான சில ஆபரேஷன்களையும் ஈடுபட முடியும் என கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக 20 நிமிடங்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த மேடையில் அமர்ந்து கொண்டுதான் இந்த காட்சியை கண்டுகளிக்க உள்ளார். அதற்காக இந்த பிரத்யேக மேடை அமைக்கும் பணியில் தற்போது ரயில்வே துறை அதிகாரிகள் முன்னிலையிலையும் மற்றும் மாவட்ட நிர்வாகம், எஸ்பிஜி போன்றவர்கள் இருக்கிறார்கள். நம்ம நின்றுகிட்டு இருக்கிறது அன்னை இந்திரா காந்தி தேசிய நெடுஞ்சாலை பாலம். இந்த பாலத்தினுடைய நடுப்பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி நிற்பதற்கான இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காலை 8 மணியில் இருந்து பாம்பன் பாலத்தில் பிற வாகனங்கள் யாருக்கும் அனுமதி அளிக்கப்படாது. தற்போதே பாம்பன் பாலத்தில் 100கணக்கான காவலர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ராமேஸ்வரம் தீவை பொறுத்தவரை 2000 காவலர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த ராமேஸ்வரமும் 5 அடுக்கு பாதுகாப்பிற்குள் வந்துள்ளது. கடலோர காவல் படையினரும் தற்போது ரோந்து பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அனைவரும் எதிர்பார்த்த ஆசியாவிலேயே மிகப்பெரிய தூக்கு பாலமாக விளங்கக்கூடிய புதிய பாம்பன் பாலத்தை இந்த பகுதியிலிருந்து தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளைத்தான் புதிய தலைமுறை நேயர்களுக்கும் உங்களுக்கும் வழங்கியது. திலகவதி. நிச்சயமா பாலா, புதிய பாம்பன் பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் நாளை பிரதமர் மோடி. அதுல ரயில் பயணிக்கும் அந்த காட்சிகளையும், அதே போல பாலத்தை கப்பல் கடக்கும் காட்சிகளையும் காண அனைவருமே ஆவலாக காத்திருப்பார்கள். நம்ம நாளைக்கு அது குறித்து விரிவாக பார்க்கலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாலா.